ഞാൻ തോറ്റു. അപ്പു ആ പെട്ടി എടുത്തോളൂ. വരൂ. എങ്ങനെയുണ്ടാ നമ്മുടെ ഈ ചെറിയ കുടില്? പോരാ. ഓ, നിനക്ക് ഇത്രയൊക്കെ മതി. ആ, നിങ്ങളിരിക്കെ, ഞാനിപ്പോ വരാം. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, அள்ளிக்கலாம் வாடி புள்ளே. என்ன பாக்குற? உன்னை பார்த்து கொண்டிருந்தால் தூக்கம். ஏய், உன்னை பார்த்தா சிலுக்கு மாதிரியே இருக்குமா? அடிச்சு பல்ல கழிச்சிடுவேன். என்னடி, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆசை பாரு. ஏன் இருக்க കൂടാതാ? രണ്ടുപേരും കൂടി വീടും തുറന്നിട്ട് ഇവിടെ വന്നിരിക്കാനോ? നിനക്ക് എന്താണ് ഇവിടെ കാര്യം? ഞാൻ വെറുതെ വെള്ളം കുടിക്കാൻ വന്നതാ. രണ്ടുപേരും വാ. പാടിപുള്ളേ. ചെവര് ഇന്നലെ രാവിലെ ടെറസ് കണ്ടില്ലേ? ആ പാർട്ടി. ഓ, പുതിയ താമസക്കാരാ? ചതിച്ചോ? ഇനി അവർ വിവരമെല്ലാം എന്റെ അച്ഛനോടും അമ്മയോട് പറയുമോ? അപ്പൊ എന്റെ അച്ഛനും അമ്മയും അറിഞ്ഞ പ്രശ്നമില്ലല്ലേ? രതി, നീ ഒരു കാര്യം ചെയ്യും, നീ അവരുമായിട്ട് കമ്പനി അടിക്കാൻ നോക്ക്. ഓക്കെ? ஓடி வந்த காதல் வந்திருச்சு, ஆசையில் ஓடி வந்த. ஐயோ, மறந்து போச்சே, எங்க வச்சே ஞாபகம் இல்லையே. கடலாசு வந்துடுச்சு, படிச்சு பாரு நீயே. என்ன விஷயம் சொல்லு மாமா. ஊர்ல இருந்து அத்தை கடலாசு போட்டிருக்கு, அடுத்த ஆவணிக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடத்தாமோன்னு. ஏன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முகூர்த்தமே கிடைக்கலையோ? என்ன சொல்றேன் வள்ளி? இல்ல, ஆவணிக்கு முன்னாடியே நல்ல முகூர்த்தம் இருந்தா முடிக்க வேண்டியதானே? இது நானே கேட்ட மாதிரி எழுத வேண்டா, நீயே கேக்குற மாதிரி எழுது. ஏன் ஆவணிக்கு முன்னாடி? அசடு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே நானே சொல்லி தர வேண்டி இருக்கு. அதுக்கு தானே நான் உன்னை கல்யாணம் பண்றேன். நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை நினைச்சேன், நீ என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச? ஆசை பாரு. ஏன் இருக்க கூடாதா? போதும் மாமா. சாப்பிடு புள்ள. போதும் மாமா. சாப்பிடுமா. அம்மா பார்த்தா உன் வேலை போயிடும். அவங்க யாரு என்ன வேலை இருந்து நிறுத்த? പഴനി, മാർക്കറ്റിൽ പോയി കുറച്ച് പച്ചക്കറി വാങ്ങണം. ആ സഞ്ചിയൊക്കെ എടുത്തോളൂ. ശരി. കായ്കറി വാങ്ങ പോയിருக்கு. ഒറ്റയ്ക്കാ?
இல்ல மாமா கூட இருக்கு. ഈ രൂപത്തിന് എന്റെ രൂപവുമായി സാദൃശ്യമുണ്ടല്ലോ. ഞാൻ പ്രായമായതുപോലെയുണ്ട്. അതിശയമായിരിക്കുന്നു.